ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், முற்பிதாக்களின் முதன்மையானவன், மூத்தவன். அவன் 2 பொய் சொல்றதுனால அவன் என்னென்ன சமாளிச்சான் பார்க்கலாம். தேவனுடைய திட்டத்தை எகிப்தே கிடையாது, கானானுக்கு தான் போக சொல்றாரு. ஆனா இவன் பஞ்சத்தின் காரணமாக எகிப்து போகும்போது சாராள் தன்னுடைய மனைவி அளவுள்ளவள் என்று கண்டு அவன் பாருங்க தன்னை சகோதரன் அவன் சகோதரின்னு அறிமுகப்படுத்துகிறான். வந்த விளைவு என்ன? சாராளே பார்வோன் எடுத்துக்கொண்டு ஆபிரகாமுக்கு ஏராளமான வேலைக்காரர்களையும் வேலைக்காரர்களையும் கழுதைகளையும் கோவேரி கழுதைகளையும் கொடுத்து அவனை கனப்படுத்தான். கடைசியை தெரிஞ்ச உடனே இவன் கடவுள் தெரிஞ்ச உடனே பாருங்க பெரிய அவமானம் போயிடுது. பொய் சொன்னதுனால ஆபிரகாமுக்கு கிடைச்சது ஆகார் கிடைச்சதுனால இன்று வரைக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவர்கள் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் சொன்ன 2வது பொய் என்ன? முதல்ல பார்வோட்டே பொய் சொன்னதுனால ஆகார் கிடைச்சாங்க. 2வது இந்த கேராரின் ராஜா அபிமெலேக்கு கிட்ட ஆபிரகாம் பொய் சொன்னதுனால என்ன கிடைச்சதுமா? பெருத்த அவமானம் கிடைச்சது. கடைசியிலே அந்த அபிமெலேக்கு கண்டுபிட்டா சாராவை கூப்பிடுறான், ஆபிரகாமை கூப்பிடுறான். அந்த அபிமெலேக்கு நக்கலா ரொம்ப கேவலமா போய் செஞ்சு சொல்றான். என்ன கணவனை மனைவி எப்படி அனுப்பி கொடுத்தாங்களா, உன் அண்ணனுக்கு வெள்ளிக்காசு கொடுத்தேன், மூஞ்சியை முகாட் போட்டு போ அப்படின்னு.